Taking care of the family, taking care of the people, taking care of everyone is side business. What is your main business? புரியாது உங்களுக்கு. இது என்ன மோட்சம்னா என்ன, முக்தினா என்னன்னு ஒரு குழப்பமா இருக்கும். இந்த ஆத்மா என்பது இந்த துவாரங்கள் வழியாக எல்லாம் செல்லாமல் உச்சி வழியாக திறந்து மேலே போயிருச்சுன்னா உச்சி வழியா, where the focus goes there energy flows. என் பேர் ஷர்மிளா. எனக்கு பரம்பொருள் ஃபவுண்டேஷன் கிளாஸ் எப்படி தெரியும்னா யூடியூப் பார்த்து தான் தெரியும். யூடியூப்பில் ஒரு 1 இயராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நிறைய ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ரொம்ப சூப்பரான ஃபீலிங் உள்ளே இருந்தது. அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நீங்கள் கடவுளை உணரணும் அப்படின்னா பரம்பொருள் ஃபவுண்டேஷனை விட ஒரு பெஸ்ட் பிளேஸ் எங்கேயுமே கிடையாது. ஞானம்ங்கிறது அறிவை கடந்து நிற்கிறது. அறிவுக்கும் ஞானத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஏற்கனவே வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம், பிரதர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கடந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் கடவுளை உணர முடியும். கடவுளை உணருங்க, கடவுளை சேருங்க. அதுக்கு நீங்கள் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு கரெக்ட் பாத்தில் இருக்கீங்கன்னு கண்டிப்பாக அர்த்தம். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் வேலை இங்கே இருக்கிறது பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு சமைச்சு போடுறதோ, குழந்தை குட்டிகளை நல்லா பார்த்துக்கிறதோ, இப்படி இருக்கிறதோ அப்படி இருக்கிறதோ கிடையாது. இதெல்லாம் சைடு பிஸ்னஸ். இதெல்லாம் என்ன? டேக்கிங் கேர் ஆஃப் த ஃபேமிலி, டேக்கிங் கேர் ஆஃப் த பீப்புள், டேக்கிங் கேர் ஆஃப் எவ்ரி ஒன் இஸ் சைடு பிஸ்னஸ். வாட் இஸ் யுவர் மெயின் பிஸ்னஸ்? மோட்சத்தை அடையணுங்க, முக்தி அடையணுங்க. அதாங்க நம்மளோட மெயின் பர்பஸ். அதுதான் நம்மளுடைய மெயின் பர்பஸ். அதுதான் என்று தெரியாமல் நீங்கள் எவ்வளவு காலம் இங்கே சுற்றி கொண்டு இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லிடுறேன், நல்லா புரிஞ்சுங்க. இது புரியாது உங்களுக்கு. இது என்ன மோட்சம்னா என்ன, முக்தினா என்னன்னு ஒரு குழப்பமாக இருக்கும். இந்த ஆத்மா 5 புலன்கள் வழியாகவோ 9 துவாரங்கள் வழியாகவோ நீங்கள் சாகும்போது, உயிர் பிரியும் போது, லாஸ்ட் பிரீத்தில் காது வழியாவோ மூக்கு வழியாவோ கண்ணு வழியாவோ மலஜலம் கழிக்கக்கூடிய அந்த உறுப்புகள் வழியாவோ எதில் வெளியேறிச்சுனாலும் அடுத்த பிறவி என்பது உண்டு. இந்த ஆத்மா என்பது இந்த துவாரங்கள் வழியாக எல்லாம் செல்லாமல் உச்சி வழியாக திறந்து மேலே போயிருச்சுன்னா உச்சி வழியா, அடுத்த பிறவி என்பது கிடையாது. இங்கே இருக்கிறது ரொம்ப குட்டியாக இருக்குது, கண்ணுக்கே தெரியாமல் அந்த லைட்டு பாவம் நாளைக்கே அணைய போகிற மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, நீங்கள் பார்க்கல. இப்போ அந்த விளக்கை நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல தூண்டி விட்டு, சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் தேவை. இப்போ என்ன பண்ணணும்? அதை தூண்டணும். அது தூண்டும் போது என்ன ஆகும்? அது பிரகாசம் அடைய ஆரம்பிக்கும். அது எப்படி தம்பி நான் நம்புறது? சரி, நான் சொன்னால் நம்ப வேணாம். சரி, வர போகிற சித்தர்கள் பூராவும் போய் சொல்லுவாங்க, வேர் த ஃபோக்கஸ் கோஸ் தேர் எனர்ஜி ஃப்ளோஸ். எந்த இடத்தில் கவனம் செல்கிறதோ அந்த இடத்தில் ஆற்றல் நிலை அதிகரிக்கும். அது எங்கே போச்சுனாலும் சரி, மறுபடியும் சொல்கிறேன், where the focus goes there energy flows. எந்த இடத்தில் கவனம் செல்கிறதோ அந்த இடத்தில் ஆற்றல் என்பது ஒன்றாக குவியும். ஏன்னா காற்றோட காற்றாக கலந்துருக்கிறது ஆட்டம்ஸ் தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ அந்த லைட்டை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஒரு 100% ஃபோக்கஸோடு நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு 1 மணி நேரம்னா வெடிச்சிடும் அந்த லைட். ஏன்? என்னோட ஃபுல் ஃபோக்கஸ் அதுக்கு நான் செலுத்தியிருக்கேன். கண்டிப்பாக வெடிக்க பியூராக இதை கரெக்டாக ப்ரூஃபும் பண்ணியிருக்காங்க. யூரிகெல்லர்னு ஒருத்தர் ஸ்பூன் அப்படியே பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். அந்த ஸ்பூன்லாம் செக் பண்ண விஷயந்தான். ஸ்பூனில் எந்த வித எக்ஸ்டர்னல் அட்டாச்மெண்ட்ஸும் கிடையாது. அப்படியே அந்த ஸ்பூனை பார்த்துக்கிட்டே இருக்கிறா. பார்த்தா ஸ்பூன் வளையுதுங்க. எப்படிங்க வளையும்? எங்கே இருந்துங்க வளையும்? ஸ்பூன் எப்படிங்க வளையும்? மனோசக்தி. உட்கார்ந்த இடத்துல இருந்து சந்திர மண்டலத்தில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறாங்க நம்ம ஆளுங்க? செவ்வாய் கிரகம் இன்றைக்கி தான் சிவப்புன்னு இருக்காங்க. நம்ம ஆளுங்க அன்னைக்கே நவகிரகத்தில் சிவப்பு கலர் கட்டினாங்களே, எப்படி கட்டினாங்க? இன்னைக்கு தான் பௌர்ணமி அமாவாசைன்றீங்க. நம்ம ஆளுங்க அன்னைக்கே பஞ்சாங்கத்தில் இத்தனை நாளைக்கு ஒன்ஸ் பௌர்ணமி, இத்தனை நாளைக்கு ஒன்ஸ் அமாவாசைன்னு எழுதுனாங்களே, எப்படி எழுதுனாங்க? ஞான திருஷ்டி. அண்டத்தில் உள்ளது உன் பிண்டத்தில் உள்ளது. அண்டத்தில் இருப்பவன் உன் பிண்டத்தில் உயிராய் இருக்கிறான். பிண்டம் என்பது என்ன? உடம்பு. வெளியே என்னெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ மொத்தமும் உங்களுக்குள்ளே இருக்குது. மினியேச்சராக இருக்குது, கண்ணுக்கே தெரியாமல் இருக்குது. அது உணர்வு நிலையில் இருந்தீங்கன்னா மட்டும்தான் பார்க்க முடியும். கண்ணிலே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான், ஒன்றும் கிடைக்காது உங்களுக்கு. அப்போ என்ன? வெளியே பார்ப்பது அனைத்தும் உள்ளே இருக்கிறது. அமெரிக்கா போனேன், ஜப்பான் போனேன், ரஷ்யா போனேன், மாஸ்கோ போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன். இங்கேருந்து இங்கே போனீங்களா? அவ்வளோதான் என் கேள்வி. போனீங்களாங்க? இங்கேருந்து இங்கே போனீங்கன்னா அமெரிக்கா மட்டும் இல்லை, பூமியை கடந்து எல்லாத்தையும் பார்த்துடலாம். 100% பார்க்கலாம், சத்தியம் பண்ணி தரேன். நம்ம தான் இவ்வளோ நாள் முட்டாள்தனமாக அகங்காரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ என்ன? ஒரு விஷயத்த முதல்ல நம்ம காதுக்கு வரதே பெரிய விஷயம். அந்த விஷயம் நம்ம காதுக்கு வந்துருச்சுன்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது பெரிய விஷயம். ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதை நம்ம காமிச்சு கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் நினச்சி பாருங்க.
அப்ப இந்த பக்குவ நிலை, இந்த ஞான நிலை, இந்த புரிதல் என்பது உங்களுக்குள் எப்போது நிகழும் என்றால், உங்களை மட்டும் இழந்துருங்க, தயவு செய்து இழந்துருங்க. எப்படியாவது உங்களை மட்டும் இழந்துட்டீங்கன்னா எல்லாமே கிடைச்சிடும். என்ன எப்படி தம்பி இழக்கிறது? தேவைப்படுற இடத்துல பேசுங்க, தேவைப்படாத இடத்துல பேசாதீங்க. சில நேரத்தில் அவாய்ட் பண்ணிடுங்க. அவாய்டிங் சர்டைன் பீப்புள் டு சேவ் யுவர் மென்டல் ஹெல்த் இஸ் நாட் வீக்னஸ், இஸ் விஸ்டம் அப்படின்றாங்க. ஒரு சில மனிதர்களை பிடிக்கலையா அவாய்ட் பண்ணிடுங்க, தப்பே கிடையாது. ஏன்னா அது வீக்னஸ் கிடையாது, அது ஞானம் தான். அது ஏன் தேவையில்லாம உங்கள் எனர்ஜி போகும், கடுப்பாகும். சரி தம்பி, குடும்பத்திலே பிடிக்காத ஒருத்தர் இருக்கான், என் புருஷனாகவே இருக்கான், நான் என்ன பண்ணுறது? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படியும் சில இடங்களில் நடக்கலாம், தவறு இல்லாத அவங்க வாங்கி வந்த கர்ம வினைகளை பொறுத்து. அதுக்காக அவங்க கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது, நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. எதுவும் கெட்டதும் கிடையாது, நல்லதும் கிடையாது. அப்போ நான் எப்படி இருக்கணும்? என் வேலை என்னவோ அதை பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு பஞ்சாயத்து பண்ணாமல் சிவனேன்னு போயிருங்க. இல்லை சிவனேன்னு போலியா ஜீசஸேன்னு போயிருங்க. இல்லை ஜீசஸேன்னு போலியா அல்லாவே அப்படின்னு போயிருங்க. எந்த சூழ்நிலையிலையும் ரூட்டு திரும்பி யூட்டன் அடிக்கிறேன். எப்படி எவ்வளோ நாளுங்க எதிர்நீச்சல் போடுவீங்க நீங்கள்? இல்லை தெரியாமல் தான் இருக்கிற. எவ்வளோ நாள் எதிர்நீச்சல் போற்ற முடியும் உங்களால்? சொல்லுங்கள். தண்ணி ஆப்போசிட்டில் வருது, பல்லாயிரம் கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துட்டு இருக்கு. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி தலைகீழாக குதிக்கிற மட்டும் பாரு, தலைகீழாகத்தான் குதிப்பேன்னு குதிக்கிறீங்க. டைவ் அடிச்சு ஆப்போசிட்டில் நீச்சல் போட்டுட்டு இருக்கீங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன், உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது என்ன? ஏன் நீ நீச்சல் அடிக்கிறப்பா சரியான விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. அடே நீ முன்னாடி அடிக்கக்கூடாதா நீச்சலை, பின்னாடி அடிக்கணும், ரிவர்ஸில் அடின்னு சொல்கிறேன். வேற ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான் மேட்ரு. முன்னாடி அடிக்கிற நீச்சல் என்ன பண்ணணும்? ஆறு எந்த பக்கத்தில் வருகிறதோ செல்கிறதோ அந்த பக்கத்தில் நீச்சல் அடிக்கணும். நீங்கள் எகைன்ஸ்டாக அடிச்சுட்டு இருக்கீங்க, பிரச்சனை அதுதான். இதுக்கு பேர் தான் ஒத்திசைவு அப்படின்றாங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா என்ன? ஹார்மனி வித் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்றாங்க. இயற்கையோடு ஒத்திசைவாகவே வாழ்ந்து டெக்னிக்காக எக்ஸிட் ஆயிடுறது. இப்படி போனால் மட்டும்தான் இது பெரும் கருணையோட போய் தொலை, எப்படியோ போன்னு சொல்லி உங்களை டெக்னிக்காக தப்பிக்க விடும். ஏன் எங்கேயாவது புண்ணியம் பண்ணியிருப்பீங்க, ஏதாவது நல்லது பண்ணி டெக்னிக்கு வேற இவனுக்கு தெரிஞ்சு அப்பப்போ ஏற ட்ரை பண்ணுறானே இவனை மட்டும், ஏன்னா அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கமே. அப்போ சித்தர்கள் என்ன பண்ணுறாங்க? டே இதுக்கு வேற ரூட்டே இல்லையாடா, குறுக்கு வழியாக தான் கண்டுபிடிச்சி கொடுங்கடா. என்னடா போய்கிட்டே இருக்குது, கண்டுபிடிச்சிட்டா நம்ம ஆளுங்க ஒருத்தன். அப்போ நம்ம எப்படி வாழணும் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு யோக கலை, யோக ரகசியம், யோக நுணுக்கம் அப்படின்றது ஜஸ்ட் லைக் தட் சொல்லித்தரதுனால நீங்கள் வந்து சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. அஷ்டாங்க யோகம், நவகண்ட யோகம், குண்டலினி யோகம், வாசி யோகம், சித்த வித்தை, கிரியா யோகம், என்னென்ன சிவராஜ யோகம், ராஜயோகம், யோகத்தில் போகாத இடமே கிடையாது. எல்லா இடமும் போய் என்னெல்லாம் சொல்கிறான்னு பார்த்தா ரொம்பலாம் ஞானத்தன்மையெல்லாம் யோசிக்காதீங்க. உங்கள் பிள்ளைய பாம்பு கடிக்க ஒரு சிரிச்சிட்டு இருப்பீங்களா பார்த்தா? முடியுமா முடியாதா? அவ்வளோதான் மேட்ரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? துன்பம் வரும் வேலையிலே சிரிங்க. துன்பம் வரும் வேலையிலே நீ எழுதி வச்சுட்டு போயிட்டப்பா, நான் எங்கே சிரிக்கிறேன்? இதுதான் இடம் பொருள் ஏவல். தத்துவத்து பின்னாடி மட்டும் போயிட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க. எத்தனை பேத்துக்கு புரியுது? எந்த இடத்துக்கு அந்த தத்துவம் பயன்படும், எந்த நேரத்துக்கு பயன்படும், எந்த பொருளுக்கு பயன்படும், எப்படி பயன்படும், இதை தெரிந்து நீங்கள் செயல்படும் வரையில் உங்களால் எதையுமே கற்றுக்கொள்ள முடியாது. கிளியர்? பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பினியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம். பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம், துணிமணி எடுத்து கொடுத்துருந்தோம். பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம். அதுபோக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அமைச்சு வச்சிருந்துருக்கோம். ஃபுட்பாலில் நேஷனல் லெவலில் பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலையை அடையும். அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓப்பன் ஆக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். அதற்கு உங்களால் முடிந்த ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும்போது இந்த ஃபவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம். நன்றி.
வணக்கம்.